அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் பிளாக் ஃபாரஸ்ட் கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். மைதா 75 கிராம் எடுத்திருக்கேன், 75 கிராம்ஸ் மைதா. கொக்கோ பவுடர் 24 கிராம்ஸ், 24 கிராம் கொக்கோ பவுடர். பேக்கிங் பவுடர் 3 கிராம், காஃபி பவுடர் 2 கிராம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா அரிச்சு எடுத்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 தடவை அரைச்சிக்கிட்டோன்னா பெட்டர். ஒரு தடவை அரைச்சாலும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் நான் யூஸ் பண்ணியிருக்க காஃபி பவுடர் ப்ரூவோட இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர். உங்ககிட்ட எந்த இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் இருக்கோ நீங்கள் அதே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அடுத்த ஒரு பவுலில் நான் 3 முட்டை எடுத்திருக்கேன். அது கூடவே வெனிலா எசன்ஸ் 5 ml, சாக்லேட் எசன்ஸ் ஒரு 5 to 6 drops ஆட் பண்ணிவிட்டு நல்லா பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எக்கு நம்ம பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணக்கப்புறம் ஸ்லோ ஸ்பீடில் இருந்து ஹை ஸ்பீடுக்கு போகணும். எடுத்த உடனே ஹை ஸ்பீடுக்கு போயிடக்கூடாது. அதேமாதிரி சுகர் நான் 112 கிராம்ஸ் 112 கிராம் சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணி நல்லா ஃப்ளஃபியாக வர வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நம்ம நல்ல முட்டை பீட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம ஸ்பேச்சுலா வச்சு எடுத்து பார்க்கும்போது ஒரு ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கும். ஃபோல்டாகி விடும். அப்போ முட்டை கரெக்டாக பீட்டாக இருக்குன்னு அர்த்தம். இது கூட நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பேட்டர் மிக்ஸ் பண்ணும்போது கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரேடியாக நம்ம மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணோன்னா பேட்டர் அமுங்கி போயிடும். அப்புறம் நம்ம நினச்ச அளவுக்கு ஸ்பாஞ்சோட ஹைட் வராது. இந்த கேக் ஆர்டரை ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தான் கொடுத்துருந்தாங்க. அப்போ அவங்க ஃபோன் பண்ணி 250 கிராம்ஸில் ஒரு கேக் வேணும் அப்படின்னாங்க. இப்போ நம்ம 250 கிராம்ஸில் கேக் பண்ணுறது கிடையாது, மினிமம் 1/2 kg ஆர்டர் தான். அப்போது நம்ம அப்படி சொன்னப்போ அவங்க ஸ்டூடெண்ட் சொன்னாங்க, நீங்கள் வந்து 2 250 கிராம்ஸ் கேக்காக பண்ணுங்கள். 2 பேருக்கு பர்த்டே இருக்குது. ஒரு ஃப்ரெண்டுக்கு லேட்டாக பர்த்டே, இன்னொரு ஃப்ரெண்டுக்கு அன்றைக்கே பர்த்டே. அதனால 2 பேருக்கும் சேர்த்து ஒன்றாவே செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. சரி, அப்போது 1/2 kg ஆர்டர் மாதிரி தானே பிரிச்சு பண்ண போகிறோம், சரி பண்ணுறேன்னு சொல்லிட்டு தான் இந்த ஆர்டர் எடுத்தது. 1/2 kg கேக்குக்கு நம்ம 2 முட்டை போட்டு பேக் பண்ணி எடுப்போம். இப்போ 2 முட்டை போட்டு பேக் பண்ணி எடுக்கும்போது நம்ம 4 inch டின்னில் தான் பண்ணணும். 4 inch டின்னில் பண்ணால் கேக் ரொம்ப சின்னதாக வரும். அப்போ ஃபில்லிங் எல்லாம் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகும், கேக்கோட வெயிட் வராது. அதனால நான் என்ன பண்ணேன், 3 முட்டை போட்டு 2 5 inch டின்னில் பேக் பண்ணி எடுக்கலான்னு பிளான் பண்ணி தான் நான் 3 முட்டை போட்டேன். ஆனால் 3 முட்டை போட்டு ஒரே கேக்காக பண்ணும்போது நமக்கு அது 3/4 கிலோ கேக்கு கிட்ட வரும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம 3/4 கிலோ கேக்குக்கான அமௌண்ட்டை நம்ம சார்ஜ் பண்ண முடியாது. அதனால நான் 1/2 kgக்கு என்ன அமௌண்ட் வருமோ அதே நான் சார்ஜ் பண்ணிக்கிட்டேன். கதை பேசிகிட்டே இருந்ததில் நான் பேட்டரில் ஆட் பண்ணது சொல்ல மறந்துட்டேன். மில்க் 45 ml, ஆயில் 45 ml, ரெண்டுமே 45 ml ஈச். அப்போ மொத்தம் 90 ml எடுத்து நான் பேட்டரில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இது ரெண்டுமே நான் 5 inch டின்னில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருந்ததில் பேட்டரை ஈக்குவலாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஏர் பபிள் ரிலீஸ் பண்ணுறதுக்காக 2 டின்னையுமே டேபிள் மேலே ஒரு 5-6 டைம்ஸ் நான் டேப் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ஏர் பபிள் ரிலீஸ் ஆன உடனே 170 டிகிரி செல்சியஸில் 25 மினிட்ஸில் கரெக்டாக பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு 20 மினிட்ஸில் குத்தி பார்க்கும்போது ஒரு கேக்கு மட்டும் பழம் விழுந்து போச்சு. பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இருக்காது, அதனால அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போது கேக்கு அவன்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் 2 கேக்குமே டின்லேருந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு நான் லேயர் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். 2 ஸ்பஞ்சுமே 3 லேயராக கட் பண்ணிவிட்டேன். அப்போ மொத்தம் 6 லேயர். அப்போ நான் இதை நைட்டு தான் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் நெக்ஸ்ட் டே மார்னிங் 10:30க்கு தான் கேட்டிருந்தாங்க. நைட்டு க்ரம் கோட் மட்டும் பண்ணி வச்சிடலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணது தான். இப்போது நான் ஐசிங் பண்ணும்போது டர்ன் டேபிள் யூஸ் பண்ணலை, ரெண்டுமே ஒன்றா வச்சு பண்ணிடலான்ட்டு டேபிள் மேலேயே வச்சு ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்போ நான் பேஸ் போர்டில் ஃபஸ்ட்டு லேயர் ஸ்பஞ்ச் எடுத்து வச்சுட்டு மேலே சுகர் சிரப் வச்சு எல்லா இடத்துலையும் நல்லா சோக் பண்ணிவிட்டு விப்பிங் க்ரீம் ஒரு லேயர் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே டார்க் காம்பவுண்ட் நான் கிரேட் பண்ணி ஃப்ரீசரில் வச்சுருந்தேன் கொஞ்ச நேரம். அப்போ நல்லா சில்லுன்னு ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து நான் ஒரு லேயர் கொடுத்துட்டேன். அதுக்கு மேலே நம்ம செர்ரி இருக்குல்ல, நார்மல் செர்ரி, அதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தது அதையும் கொடுத்தேன். இதை மாதிரி நான் 3 லேயரும் 2 கேக்லேயும் அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்போ இந்த கேக்கில் நான் யூஸ் பண்ணியிருந்த விப்பிங் க்ரீம் வந்து பில்ஸ்பெரியோட விப்பிங் க்ரீம். மார்க்கெட்டில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பில்ஸ்பெரியோட விப்பிங் க்ரீம் பார்த்துருந்தேன். அது எப்படி கரெக்டாக இருக்குமா, கரெக்டாக விப்பாய் வருமானலாம் டவுட் இருந்தது. இருந்தாலும் வாங்கி ட்ரை பண்ணால் தானே தெரியும். ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா அதுக்கப்புறம் எமர்ஜென்சிக்கு வேறு பிராண்டு கிடைக்கலன்னா அதை வாங்கிக்கலாம்ல. அதனால நான் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்தது. டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னா ஒரு வெனிலா எசன்ஸோட அந்த ஸ்மெல் இருக்கிற மாதிரி, கிட்டத்தட்ட பிரிஸ்டைன் விப்பிங் க்ரீம் எப்படி இருக்கும் அது மாதிரி இருந்தது. அப்போ இனிப்பு கிடையாது, நம்ம சுகர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும் விப்பிங் க்ரீம் பீட் பண்ணி எடுக்கும்போது. இப்போது கேக் லேயர்ஸ்லாம் நல்லா அரேஞ்ச் பண்ணக்கப்புறம் ரெண்டுமே நான் க்ரம் கோட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு, இப்போது க்ரம் கோட் பண்ணதுலேருந்து ஐசிங் பண்ணி ஃபைனல் டெக்கார் கொடுக்குற வரைக்கும் உள்ள வீடியோ நான் ஒரு கேக்கோட தான் காட்டியிருந்தேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி தான் பண்ணேன்.
அப்போ இது நெக்ஸ்ட் டே மார்னிங் நான் 9 o'clockலாம் மறுபடியும் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா 10:40க்கு அவங்க கேக் வேணும்னு சொல்லிட்டு மார்னிங் 8 o'clockே மெசேஜ் போட்டு ஸ்கூல் போயிட்டாங்க. இது October 2 அன்னைக்கு காந்தி ஜெயந்தியில். அப்போ மார்னிங் கொஞ்ச நேரம் மட்டும் ஸ்கூலில் ஒரு ப்ரோக்ராம் இருக்கும். அப்போ அதை அட்டன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேக்கு கட் பண்ணுற மாதிரி பிளான். அதனால 10:40க்கு கேட்டிருந்தது. அப்போ நம்ம ஃபைனல் கோட்டிங் கொடுத்து முடிச்சுட்டு கேக் ஒரு 1 hour ஃப்ரிட்ஜில் இருந்தால் தானே அந்த க்ரீம் எல்லாம் செட் ஆகிருக்கும். அதனால நான் 9 o'clock ஒர்க் ஸ்டார்ட் பண்ணி 2 கேக்குக்குமே இதே மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஸ்க்ரேப்பர் வச்சு சைடெல்லாம் ஈவன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பல்லு வச்ச ஸ்க்ரேப்பர் இருக்கும்ல ஜிக்ஸாக்காக, அதை வச்சு சைட்லலாம் லைன்ஸாக வர்ற மாதிரியான டிசைன் கொடுத்துக்கிட்டேன். பிளாக் ஃபாரஸ்ட் கேக்கு, ஒயிட் ஃபாரஸ்ட் கேக்லலாம் மோஸ்ட்டாக நம்ம சைடில் மேலே எல்லாம் டார்க் சாக்லேட் வச்சு கவர் பண்ணிடுவோம். ஒயிட் ஃபாரஸ்ட்னால் ஒயிட் சாக்லேட் வச்சு கவர் பண்ணிடுவோம். அப்போ நமக்கு சைடில் ஃபினிஷிங் கரெக்டாக வரும்னு அவசியம் இல்லை. நமக்கு கரெக்டாக வந்ததுன்னா ஓகே, கரெக்டாக வரலன்னா டென்ஷனாக வேண்டாம். மேலே நம்ம எப்படியும் கவர் பண்ணிடுவோம் சாக்லேட் வச்சு. அப்போ சைட்லலாம் நல்லா ஸ்க்ரேப் பண்ணி எடுத்துகிட்டு மேலே ஈவன் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது கேக் போர்டில் எக்ஸஸாக இருக்க க்ரீம் எல்லாம் க்ளீன் பண்ணி எடுக்கணும்ல, அதனால ஒரு ஃப்ளாட் ப்ரஷ்ஷை நான் தண்ணியில் நனைச்சிட்டு அந்த எக்ஸஸ் க்ரீமில் அப்படியே தேய்ச்சிட்டே வந்தோன்னா கரெக்டாக க்ளீன் ஆகி வந்துடும். ஒரு 2-3 தடவை ப்ரஷ்ஷை நனைச்சிட்டு பண்ணிங்கன்னா பேஸ் போர்டு அப்படியே க்ளீன் ஆகிடும். அடுத்து நான் டார்க் சாக்லேட்டை கிரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இதை ஒரு ஸ்க்ரேப்பரில் நம்ம எடுத்துகிட்டு சைடு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம். சைட்ஸில் இருக்க க்ரீமில் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அப்ளை பண்ணால் போதும், அந்த க்ரீமில் அப்படியே சாக்லேட் ஒட்டிக்கும். அப்போ சைடு ஃபுல்லாக அப்படியே கவர் பண்ணிக்கலாம். அடுத்து கேக்கோட கீழே நம்ம பார்டர் கொடுத்துக்கலாம். பார்டர் கொடுத்தா கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்க மாதிரி இருக்கும். இந்த நாசிலுக்கு நம்பர் இல்லை, பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட ஸ்டார் நாசில் சின்னதாக இருக்க மாதிரி இருந்தது. வேற ஒரு கேக் பண்ணும்போது அந்த வீடியோவில் இந்த நாசில் நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க நாசில் நம்பர். இந்த நாசிலில் நம்பர் இல்லை, நான் செக் பண்ணிட்டேன், நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அடுத்து கேக்குக்கு மேலே நான் ஃபாண்டன்ட்டில் நேம் எழுதி வச்சுருந்தேன். ஒரு பிள்ளைக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே தீக்ஷின்னு எழுத சொல்லியிருந்தாங்க. கூடவே ஹார்ட் வேணும்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு ஹார்ட் இதுக்கு 1க்கு 3 வச்சுக்கோங்கன்னு 3 ஹார்ட் போட்டுட்டேன். அப்புறம் இன்னொரு கேக்கில் ஹாப்பி பர்த்டே ஷாருன்னு போட்டுட்டு அதுலேயும் ஹார்ட் கேட்டிருந்தாங்க. ஸோ ஃப்ரீயாக இருக்க கேப்லலாம் இதேமாரி நான் சாக்லேட் போட்டு கவர் பண்ணிட்டேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாக்லேட் ஸ்பஞ்ச் கேக் எப்படி பண்ணணும்னு ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சாக்லேட் கப் கேக் வீடியோ போட்டிருக்கோம். சாக்லேட் கேக் வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி வெண்ணிலா கேக், வெண்ணிலா ஸ்பஞ்சோட வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கோம். பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின ரிவ்யூவை கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாட்டா, பாய்.